டினாமினேஷன்ஸை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி திருச்சபைனா என்ன, சர்ச்னா என்னன்ட்டு கொஞ்சம் புரிஞ்சுக்கும். நிறைய பேருக்கு பொதுவாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, அந்த கட்டடம் கிடையாது, நாம் தான் திருச்சபை, நம்ம ஆத்மாக்கள் தான் சேர்றது பேர் திருச்சபை அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் த ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். தெரியாதவங்களுக்காக நான் கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறேன். புதிய ஏற்பாட்டில் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டுச்சு. அது என்ன வார்த்தை பயன்படுத்தியிருக்குன்னா எக்லேஷியாஸ். எக்லேஷியானா அசம்பிளின்னு அர்த்தம். அசம்பிளி ஆஃப் பீப்புள், அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துடைய கூடுகை, அது பேர் சபை அப்படின்ட்டு புதிய ஏற்பாட்டில் ரெஃபர் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, இந்த சர்ச் நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சில கிறிஸ்தவர்கள் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் புக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. டேபிள் புக் பண்ணுறாங்க, ஒரு 10 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டேபிளை ரிசர்வேஷன் பண்ணுறாங்க. இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷனில் என்ன எழுதியிருக்கோன்னா, இந்த டேபிள் இஸ் புக்ட் ஃபார் த சர்ச் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் கிடைக்கிறேன். எல்லா ரெஸ்டாரண்ட்லாம் இப்படி பண்ண மாட்டாங்க. திருச்சபைக்காக இந்த டேபிள் ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தி சர்ச் இஸ் ஹியர் இன் த ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வீடுகளில் கூடுறோன்னா சபை கூடுதல், எங்கள் வீட்டில் சபை கூடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது புதிய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல வீடுகளில் சபை கூடி ஆராதனை பண்ணது நம்ம நிறைய ரெஃபரன்சஸ் பார்க்குறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் மட்டும் படித்தாலே போதும், நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் சபை. இப்போது டினாமினேஷனுக்கு வருவோம். இந்த எபிசோடு நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க லிங்க் யூஸ் பண்ணி ஃபுல் எபிசோட் பார்க்கலாம்.